வணக்கம். 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து சில பாசுரங்களுக்கு எனக்கு வியாக்கியானம் சொல்லிக் கொடுத்தவர் திரு கோவிந்த சுவாமி ராமானுஜதாசன் அவர்கள் இப்போது நம்மோடு இல்லை. வைகுந்தத்திலே வாசம் செய்யக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். என்னை போன்ற சாமானியனுக்கும் எளிமையாக புரியும் வகையிலே சிறு கதை மூலியமாக அவர் பிரபந்தத்தினுடைய பாசுரங்களுக்கு வியாக்கியானம் சொல்லிக் கொடுப்பார். ஒரு சமயத்தில் ஒரு கிராமத்தில் விறகு அடுப்பை எரிய வச்சுட்டு ஒரு தாய் தன்னுடைய இளம் குழந்தைய விளையாட்டு பொம்மைகளெல்லாம் போட்டு விளையாட வச்சுட்டு வேறு ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கா. இந்த விளையாட்டு பொம்மையெல்லாம் விளையாடி முடிச்சிட்ட அந்த குழந்தை அந்த அடுப்பில் இருக்கக்கூடிய தீயை எடுத்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு தவழ்ந்து அடுப்பை நோக்கி போகுது. உடனே அந்த தாய் பார்த்துட்டு குழந்தை போகாதேன்னு கத்தினாலும் கூட அதையும் கேட்காம வேகமாக அடுப்பை நோக்கி போகுது. இன்னும் ஒரு க்ஷணத்துக்குள்ள அந்த குழந்தை அடுப்பில் இருக்கக்கூடிய தீயில கை வச்சிடுவா அப்படின்ற அந்த நேரத்தில் தாய் வேகமாக ஓடி வந்து முதுகில் ஒரு அடி வச்சு போகாதேன்னு சொல்கிறேன்னா கேட்குறியா அப்படின்னு சொல்லி தூக்கிக்கிட்டு வந்து அந்த விளையாட்டு பொம்மை கிட்ட உட்கார வச்சுட்டு மறுபடியும் போய் வேலையை பார்ப்பா. இந்த குழந்தைக்கு தெரியாது நாம் அடுப்பில் கையை வச்சு பெரிய வலியை ஏற்படுத்திக்கிறதுக்காக இருந்தோம். ஆனால் அதை போக்குறதுக்காக ஒரு சிறு வழியை கொடுத்து அதிலிருந்து நம்ம தாய் காப்பாற்றிருக்கா அப்படின்றது இந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனாலும் இப்போ வலிக்கக்கூடிய இந்த வலியை போக்கக்கூடியவ, இதை ஆறுதல் படுத்தக்கூடியவ நம்ம தாய் தான். அதனால் அந்த குழந்தை தாயை நோக்கி போய் காலை பிடிச்சிக்கிட்டு அம்மான்னு அழுது. அந்த தாயினுடைய அன்பு கிடைக்காதா, தாய் கோபம் குறைய மாட்டாளா அப்படின்னு அழறத ஆழ்வார் சொல்கிறார். எம்பெருமானே, எனக்கும் நிறைய துயரங்கள் இருக்குது. அந்த துயரங்கள் எல்லாம் பெரிய துயரங்களிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காகத்தான் சுவாமி தேவரீர் நீங்கள் இப்படி கொடுத்துருப்பீங்க. அது எனக்கு புரியாமல் நான் அந்த குழந்தை எப்படி அது புரியாமல் அழுததோ அது மாதிரி நானும் புரியாமல் சுவாமி தேவரீருடைய தங்களுடைய திருவடியை பிடிச்சிக்கிட்டு இறைவா எம்பெருமானே என்று அழுவனே தவிர வேற என்ன எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை. எம்பெருமானே, எனக்கு எத்தனை துயரங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் தந்தாலும் உன்னுடைய திருவடியை தவிர எனக்கு கதி இல்லை. விரை குழவும் மலர் பொழில் சூழ் வித்துவ கோட்டம்மானே, அற்புதமான மலர் வனங்களையெல்லாம் சூழ்ந்திருக்கும்படியாகிய வித்துவக்கோடு என்கின்ற திவ்ய தேசத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானே, அரிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றிடினும், பெற்றெடுத்த அந்த தாயானவள் ஏதோ ஒரு கோபத்தினால் அடித்து என்னை விலக்கி போகச் சொன்னாலும் கூட அரிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றிடினும் மற்ற அவள்தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே. அவளுடைய அன்புக்காக அவளுடைய கருணைக்காக அந்த குழந்தை எப்படி ஏங்கி அழுமோ அது மாதிரியாக தேவரீருடைய திருவடியை பிடித்து கொண்டு தங்களுடைய கருணைக்காக நான் ஏங்கி அழுது கொண்டிருப்பேனே தவிர வேறெங்கு போவேன் என்பதாகிய இந்த அற்புதமான பாசுரம். நாம் எல்லாம் சிறு துயரம் வந்துட்டா கூட எம்பெருமானே உனக்கு கண்ணு தெரியாதா, உனக்கு காது கேட்காதா அப்படின்னு சொல்லி அவரை திட்டி தீர்த்துடுறோம் இல்லையா. அதற்கு இந்த ஆழ்வாருடைய பாசுரம் அற்புதமான ஒரு மருந்தாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.